வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, விஏஓ ஜாபுக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து விஏஓ ஜாபுக்கு அதாவது குரூப் 4ல உள்ள ஜாபுக்கு வந்து பெரிய வேக்கன்சி இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யான்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரண்ட்லி நடந்திருக்கிற ஒரு கன்ஃபார்மான விஷயம் என்னன்னா, 2026 எக்ஸாம் கேலண்டருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் 4 எக்ஸாம். அந்த குரூப் 4 எக்ஸாம்ல தான் மோஸ்ட்லி இந்த விஏஓ வேக்கன்சிலாம் வரும். எப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், பில் கலெக்டர் இது எல்லாத்தோட சேர்ந்து இந்த விஏஓ வேக்கன்சியும் வரும். ஆனா, எத்தன விஏஓ வேக்கன்சி இருக்குன்னு இப்போ வரைக்கும் அஃபிஷியலா சொல்லப்படல. ஸோ, அதனால அந்த அஃபிஷியல் டீட்டெயிலும் நம்மகிட்ட இல்ல. டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ள அந்த டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் வரும்போது நம்ம மூணு வீடியோ போடுவோம். நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டே இருங்க. கரண்ட்லி வேற எந்த ஆக்டிவ் ரெக்ரூட்மெண்ட்ஸும் இப்போ நடந்துட்டு இல்ல. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லயும் சரி, அப்ளிகேஷன் போர்ட்டல்லயும் சரி, தனியா விஏஓக்காக தனியா ஒரு கரண்ட்லி எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்துட்டு இல்ல. இதுதான் வந்து அஃபிஷியலா வந்திருக்கிற விஷயம். அன்அஃபிஷியலா கேள்விப்படுற நம்ம விஷயம் என்னன்னு அத பத்தி இப்ப பேசுவோம். என்ன சொல்லப்படுதுன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு பெருசா விஏஓ வேக்கன்சி ஏன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க ஆட்களையும் சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லி யார் இப்படிலாம் வந்து யோசிக்கிறான்னு தெரியல. பட் ஆட்களையும் சேஞ்ச் பண்ண போறாங்க. அதனால வந்து ஒரு பெரிய வேக்கன்சி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அப்புறம் என்னென்ன சொல்றாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து இப்பலாம் முன்ன மாரி இல்லாம அப்படியே மாறப்போகுது. டக்குன்னு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அலோகேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆட்கள் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அப்புறம் வந்து முன்ன மாரிலாம் கவர்மெண்ட்ல வந்து எப்படி சொல்றது? இந்த கட்சி இருக்கும்போது அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மோஸ்ட்லி இந்த ஜாப் குடுக்குற மாரி இல்லாம, இப்போ எல்லாமே ஓப்பனா இருந்து யார் யாரு நல்லது செய்றாங்களோ அவங்கள தான் வந்து இந்த வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஸோ இப்படிதான் சொல்லப்படுது. ஆனா மக்களே இது முழுக்க பொய். இத வந்து நீங்க நம்புனீங்கன்னா, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, இது வந்து இது எல்லாருமே எதனால வந்து இது இது எதனால ஆரம்பிச்ச ரூமர்ஸ்ன்னு நான் சொல்றேன். இப்ப விஜய் சார் வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோலேருந்து அவர் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட், ஓப்பனான கவர்மெண்ட். நம்ம மாரி பசங்களுக்கும், பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அதிகமா கிடைக்கிற மாரி நாங்க கண்டிப்பா ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் யூத். அப்புறம் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டையும் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால தான் வந்து இத வந்து என்ன நினச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாரி இது விஏஓ மட்டும் இல்ல. பல வந்து போஸ்டிங் இந்த மோஸ்ட்லி இந்த டிஎன்பிஎஸ்சி மொத்த இதுவும் சரி. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படியே போகுதுல. எல்லாத்துக்குமே வந்து இந்த மாரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. அவரு சொல்லியிருந்தாலும் சரி, இது வந்து அஃபிஷியலா வரப்போற விஷயம் இல்ல. இது அ அவங்களோட ஃபேன்ஸும் மத்தவங்களும் வந்து இத பரப்பிட்டு இருக்காங்க. இது பரப்புறதுனால வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேருங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டுது. ஏன்னா, இத நம்பி ஒரு சில பேர் என்ன நெனச்சுருவாங்க, இது உண்மையா கேள்விப்பட்ட விஷயம் நெனச்சு நெறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, கடைசியில இது பொய்ன்னு கேள்விப்பட்டாங்கன்னா, அவங்க மனசு உடைஞ்சு போயி என்ன அவங்க ஒரு மன அழுத்தத்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து ஏமாற்றம் அடைஞ்ச மாரி. ஆனா, அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. இந்த விஷயம் இங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலா வரப்படல. ஒருவேளை வருங்காலத்தில அவங்க சொன்னா நம்ம அத பத்தியும் வீடியோ போடுவோம். இப்போதைக்கு அவங்க அஃபிஷியலா விஏஓ ஜாபுக்கும் சரி, எந்த ஜாபுக்கும் பல வேக்கன்சி ரிலீஸ் பண்ணப்படல. பட் அவங்க சொன்ன மாரி கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஓப்பனா இருக்குமாங்கிறது நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ வருங்காலத்துலயும் தான் பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். அவங்க வந்து 2 மந்த்ஸ் கூட ஆகல. ஸோ இப்போதைக்கு எதுவும் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.